அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நரகவாசிகளுடைய தண்டனை. நரகவாசிகளுக்கு அழுகுவதையே ஒரு தண்டனையாக வழங்கப்படும். பல தண்டனைகளில் அழுது கொண்டிருப்பதும் ஒரு தண்டனை. அதாவது அழுது அவர்களுடைய கண்ணீர் வற்றும் அளவுக்கு அவர்கள் அழுது விடுவார்கள். அதன் பிறகு இரத்த கண்ணீர் வடியக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய இந்த உலகத்தில் செய்த பாவத்தை நினைத்தும் தௌபா செய்யாமல் இருந்த நாட்களை நினைத்தும் அவர்கள் அழுகுவார்கள். ஒவ்வொரு நரகவாசிகளும் உஹது மலை அளவு இருப்பார்கள் என சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அவர்களுடைய கன்னங்களில் இருந்து கண்ணீர், இரத்த கண்ணீர் ஒரு ஓடை அளவுக்கு இருக்கும். அதில் ஒரு தோணியை விட்டாலும் அதுவும் ஓடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்னு மாஜால 4324வது ஹதீஸ். இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் படக்கூடிய சின்ன சின்ன சிரமத்தை எல்லாம் பாவத்திற்கான தண்டனை என நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தண்டனையே கிடையாது. பாவிகளுக்கு உண்மையான தண்டனை சக்கராத்திலும் கபரிலும் நரகத்தில் நிரந்தரமான தண்டனையும் இருக்குது. இந்த உலகத்துக்காகவே அதிகமான துவாக்கள் செய்கிறது, இந்த உலகத்துடைய சிரமத்துக்காகவே செய்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்திலையும் அதிகமாக அழுது கேட்க வேண்டியது இந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு. நரகவாசிகளுடைய உடலை உஹது மலை அளவு ஆக்கி அவர்களுடைய தோள்களை திரும்ப திரும்ப போத்துவோம் என அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ தான் அந்த தண்டனை அவர்களால் அனுபவிக்க முடியும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தேகத்தில் பட்டவுடன் இதயத்தில் வலிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான முகத்தின் பொருட்டால் இந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பானாக.